இங்க ஒரு ஊரோட டானை திடீர்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அத டிவி சேனல்ஸ்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லைவ்ல அந்த டான் என்ன சொல்றானா, என்ன ஜெயில புடிச்சு போறதுக்குள்ள யார் என்ன காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு நான் $100 மில்லியன் தருவேன்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட அந்த ஊரோட ரவுடிஸ்லாம் இதெல்லாம் உண்மையா சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இதை டிவில இருந்து பார்த்த ஜெயில் கதிங்களாம் இதுல உண்மையா சொல்லிட்டு அந்த டான் கிட்டே கேக்குறாங்க. போலீஸ் அந்த டானை சேஃப்டியா கூட்டிட்டு போகும்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர்ல அவனை ஏத்தி அனுப்பலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அப்பன்னு பார்த்து ஒருத்தன் ஸ்னைப்பர்ல அந்த ஹெலிகாப்டர் சுட்டு அதை கிராஷ் ஆக்கிடுறான். இதனால போலீஸ் அவனை ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அடுத்த நாள் அவனை ஒரு பலத்த பாதுகாப்போட அவனை ரோட்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹோம்லெஸ் மேன் போலீஸ் நடுவில் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு போலீஸ் வண்டி விட்டு இறங்கி அவன் நவுந்து போக சொல்றாரு. உடனே அவன் கையில வச்சிருந்த கண்ணை எடுத்து அந்த போலீஸை சுட்டுறான். உடனே ரவுடிஸ்லாம் அங்க இருக்கிற போலீஸை கண்ணால எல்லாரும் சுட்டுட்டு பணம் தரேன்னு சொன்ன அந்த டானை காப்புறான்னு சொல்லிட்டு காரை வந்து பார்த்தா அங்க ஒரு டம்மி பொம்மை தான் உள்ள வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலா அந்த போலீஸோட பிளான் தான். ரவுடிஸை வேற இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி அந்த டானை ஒரு அண்டர் கிரவுண்ட்ல கூட்டிட்டு போயிட்டு அவனை ஒரு பயங்கரமான ஜெயிலையும் கைது பண்ணிடுறாங்க.